ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நமஸ்தே. சௌந்தரிய லகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது 14வது ஸ்லோகம். அம்பாளுடைய திருவடி தாமரைகளுடைய அந்த அழகை வர்ணிப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. முதல்ல இந்த ஸ்லோகத்தை கேட்டுடலாம். ஷிதௌ ஷட் பஞ்சாஷத்விசமதிக பஞ்சாஷதுதகே உதாசே த்வாஷஷ்டிச்சதுரதிக பஞ்சாஷதனிலே திவித்விஷட்த்ரிம்ஷன் மனசி சதுஷ்ஷஷ்டிரிதி யே மயூகாஸ்தேஷாமப்யுபரி தவ பாதாம்புஜயுகம். க்ஷிதௌ ஷத் பஞ்சாஷத் த்விஷமதிக பஞ்சாஷத் உதகே. உதகேன்னு இங்கே எடுத்துக்கணும். ஹுதாஷே த்வாஷஷ்டிஹி சதுரதிக பஞ்சாஷத் அனிலே திவி த்வேஷத் த்ரிம்ஷத் மனசி ச சதுஷ்ஷஷ்டிரிதி யே மயூகாஸ்தே தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜயுகம். இதுக்கு ஒவ்வொன்றா வார்த்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இங்கேருந்து எடுத்துக்கலாம். க்ஷிதௌ அப்படின்னா பூமின்னு அர்த்தம். ஷட் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். பஞ்சாஷத் அப்படின்னா 56. பஞ்சம்னா 5, 5 6 56. ஓகேங்களா? 56. உதகே. உதகே எங்கே இருக்குது? உதகேன்றது இங்கே இருக்குது. உதகம்ன்றது ஜல தத்துவம். அதாவது பூமியிலிருந்து, அதாவது பூமினா இந்த இடத்துல மூலாதாரத்திலிருந்து அன்னையே நீ 56 தலங்களில் ஜலத்தத்துவமாக விளங்குகின்றாய். அடுத்து இதை முதல்ல ஒவ்வொன்றத்தையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா ஒன்று சேர்க்கலாம். திசமதிக பஞ்சாஷதுதகே. திஷத் அப்படியே இந்த இடத்துல இருக்கிறதே எடுத்துக்கோங்க. திஷத் பஞ்சாஷத் உதகேன்னு இருக்கு. ஹுதி அப்படின்னா சுவாதிஷ்டானம்னு இருக்கும். அக்னி தத்துவம். ஹுதஹ அப்படின்னாவே அக்னி தத்துவம். நம்ம போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். 52 பஞ்சாஷத் விஷம் அப்படின்னா 2. 52 தத்துவங்களோடு கூடி நீ சுவாதிஷ்டானத்தில் அக்னி தத்துவமாக இருக்கின்றாய். துவாஷஷ்டி அனிலே. துவா என்றால் 2, ஷஷ்டி என்றால் 6. 62 தத்துவங்களாக வாயு தத்துவமாக இருக்கின்றாய் அனிலே. ஓகேங்களா? அடுத்து சதுரதிக பஞ்சாஷத். சதுர் என்றால் 4, பஞ்சம் என்றால் 5. சதுரதிக பஞ்சாஷத் அப்படின்னா 54. திவி அப்படின்னா ஆகாசம். த்வாஷத்ரிம்ஷன் 72 மனசில் ஆக்ஞா சக்னத்தில் இருக்கின்றாய். சதுஷ்ஷஷ்டி. சதுஷ்ஷஷ்டி அப்படின்னா சதுர் என்றால் 4, ஷஷ்டி என்றால் 6, 64 என்ற எண்ணிக்கையில் மயூகாஸ்தே கிரகணங்களில் ஏ உன்னுடைய தேஷாம் அப்யுபரி தவ பாதாம்புஜயுகம். அது அப்படியே எடுத்துக்கிறோம். இப்படி எல்லா காலத்தையும் கடந்து நீ இருக்கின்றாய். அதாவது அக்னி தத்துவம் பூமி மூலாதார சக்கரத்தில், அக்னி சக்கர சுவாதிஷ்டானத்தில், ஆகாச தத்துவத்தில், மனசு ஆக்ஞா சக்கரத்தில், கிரகங்களில் அனைத்தையும் கடந்து நீ நிற்கின்றாய் அம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு ஆக்சுவலி சமானமான இது நிறைய இருக்குது. லலிதா சஹஸ்ரநாமத்துலையும் இருக்குது. சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்ர மனோகரா சூலாத்யாயுத சம்பன்னா பீதவர்ண, அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு லக்ஷ்மிதரர் எப்படி இது கொடுக்குறாருன்னு பாருங்கள். அத்ரே ஹே பகவதி
ये मयूकाः क्षितौ षट्पञ्चाशत् उदके द्विषमधिकपञ्चाशत् हुताशे द्वाषष्टिः अनिले चतुरधिकपञ्चाशत् दिवि द्वेषत्रिंशात् मनसि चतुष्षष्टि इति तेषाम् अप्युपरि तव पादाम्बुजयुगं वर्तते इति विशेषः. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சம்பிரதாயப்படி ஸ்ரீவித்யாவில் உன்னுடைய திருவடிக்கின் கீழ் 360 கிரகணங்கள் பரவியுள்ளன. அவை பூமி தத்துவமான மூலாதாரத்தில் 54, ஜலத்தத்துவத்தில் கூடிய பூமி மணிப்பூரகத்தில் 52, அக்னி தத்துவம் உள்ள சுவாதிஷ்டானத்தில் 62, வாயு தத்துவம் உள்ள அநாகதத்தில் 54, வானில் ஆகாச தத்துவம் உள்ள விஷுத்தியில் 72, மனத்தத்துவத்தில் ஆக்ஞையில் 64. நான் இந்த இடத்துல அப்படியே கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் அப்படியே கொடுத்துருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். என சாஸ்திரங்கள் யோகிகளின் தத்துவம் தம் தம் உள்ளுணர்வால் உணரக்கூடிய கிரகணங்களை 360 என்ற எண்ணிக்கையில் அறிவார்கள். அவற்றின் மேல் சகசிராரத்தின் நடுவில் பிந்து மண்டலத்தில் ஸ்ரீசக்கரேந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. சந்திரபிம்பம் என்ற அமுதக்கடலில் திருவடிகள் உன்னுடைய தவ பாதாம் புஜயுகம், உன்னுடைய 2 பாதங்களையும் பார்க்கின்றோம். அதில் ஒரு பாதம் சிவ தத்துவமாகவும் இன்னொரு பாதம் அம்பிகையின் தத்துவமாகவும் உள்ளது என்று இந்த ஸ்லோகம் உள்ளது. அதாவது அத்தனை தத்துவங்களுக்கும் மேலான தத்துவம் நீ அல்லவா. இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, வேதாந்தத்தில் சொல்லும் போதும் சொல்லுவாங்க, கோவில்லையும் இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. ந தத்ர சூரியோ பாதின சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்னும் ஸ்லோகத்திற்கு பொருள் சொன்னார் போல, அனைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அனைத்திற்கும் ஒளி தருவது நீ அல்லவா. ஜோதிஷாம் அபிதத் ஜோதி தமசப் பரமுச்சதே அப்படின்னு கண்ணனம் பிராணம் கீதையில் சொல்கின்றான். அதே போல இங்கே ஸ்ரீவித்யாவில் உன்னுடைய பாத திருவதிகளில் உள்ள துவல்களாக 360 தத்துவங்களும் உள்ளதம்மா. அதற்கு மேல் உன்னுடைய 1000 தலத்தில் இருக்கக்கூடிய உன் பாத தாமரையில் என்னுடைய சிரசினை வைத்து நமஸ்கரிக்கின்றேன் என்று கூறுவது போல் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகம் ஆதார சக்கரங்களில் கிரகங்களுக்கும் அப்பால் பட்டவளாக அம்பாள் இருக்கின்றாள் என்றும், அதில் அதன் பலன் என்னவென்றால், இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பஞ்சம், கொள்ளை, நோய் போன்றவை இருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தி ஆகும் என்பது சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகத்தை தினமும் 1000 முறை பாராயணம் பண்ண வேண்டும். எத்தனை நாள்னா உங்களுக்கே எவ்வளோ நாள் நல்லா அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதோ அது வரைக்கும் பண்ணலாமே, இன்னும் தப்பு கிடையாது. க்ஷிதௌ ஷட்பஞ்சாஷத் விஷமதிக பஞ்சாஷதுதகே ஹுதாஷே द्वाषष्टिः चतुरधिक पञ्चाशदनिले दिवि द्वेषत्रिंशत् मनसि च चतुष्षष्टिरिति ये मयूकास्ते तेषाम् अप्युपरि தவ பாதாம் புஜயுகம். இதோடைய யந்திரத்தை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்ரீ யந்திரம் இல்லை, இது இந்த யந்திரம் மாதிரி இல்லை அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தை வைத்தே அம்பாளை நாம் பூஜிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.